குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம். சேவற்கொடி வேலவன் ஜோதிட நிலையம், பரமத்தி வேலூர். நம் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றி. அப்படியே அந்த பெல் ஐக்கானை லைட்டாக தட்டி விட்டுருங்க. பொதுவாக மிதுன லக்கணத்தை பார்த்தா அவங்க தொழில் செய்கிறதுக்கோசரம் உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று பிழைக்கும் ஒரு யோகம் உண்டு. இவங்க குடும்பத்தில் வாகனம் சார்ந்த துறை, அதே மாதிரி பேங்கிங், டீச்சர்ஸ், ஆசிரியர், இந்த மாதிரி துறையிலெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறாங்க. சில பேர் அரசு வேலைக்கு எழுதி அந்த புதன் நல்லா இருந்தாலும், அவங்க ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. இல்லைன்னா அந்த அரசு வேலைக்கு எழுதி முயற்சி பண்ணி தோற்று போகும் தன்மையும் இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் மிதுன லக்னம் இந்த கூலி வேலை செய்கிறத விட, அதாவது அடுத்தவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கிறத விருப்பப்படுறத விட சுய தொழில் செய்கிறது தான் அதிகமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் தான் அவங்க தோற்றும் போகிறாங்க. சில பேர், அனைவருக்கும் அல்ல, சில பேர்த்துக்கு இந்த விதி பொருந்தி வருது. இவங்களை பார்த்திங்கன்னா எவ்வளோ படித்து பெரிய இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக 10ஆவதுல இவங்க எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கிறதில்ல. சில பேர்த்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போய் 4ஆம் அதிபதியும் கெட்டு போனால் 10ஆவதை தாண்டது கிடையாது. 10 to 12ஆவதுல இவங்க எதிர்பார்த்த மார்க்கு கட்டாயம் கிடைக்கிறதுல ஒரு போராட்டம் ஏற்படுது. மிதுன லக்கணக்காரங்க தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. புதன்கிழமை மத்தியானம் போய் பெருமாள் கோயிலில் உச்சிக்கால பூஜை வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இவங்க தொழிலில் உண்மையாலுமே அது ஒரு கட்டாயம் வெற்றி தரும். அதே மாதிரி வீட்டில் துளசி செடி வளர்த்தல். வீட்டில் துளசி செடியை வளர்த்தினா ரொம்ப நன்மையான விஷயங்கள் இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கிது. சில பேர் தொழில் செஞ்சு கடனாகி கடன் மேலே கடன் பிரச்சனை, கடனில் சிக்கி தவிக்கும் மிதுனம் இப்போது கட்டாயம் வீடு மாற்றம், இந்த மாதிரி ஒரு சம்பவ நிகழ்ச்சிகள் இப்போது சிக்கிட்டு இருக்கும். இவங்க வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய படம் கன்னிமார்கள் படம். நவகன்னிமார்கள் படத்தை வீட்டில் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். வீட்டில் துளசி செடி வளர்த்துறது, மதுரை மீனாட்சி அம்மன் படம், அந்த பின்னாடி பச்சை கலர் போட்டு அதுக்கு பின்னாடி சிவலிங்கம் இருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பின்னாடி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி படத்தை வச்சு வழிபடுவது மிக நன்மையாக இருக்கும். தினமும் கன்னிமூல கணபதி பாடல் கேட்பதும், கன்னிமூல கணபதியை வழிபடுவதும், அதன் பாடல் கேட்பதும் இவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் கட்டாயம் குறைத்து நல்வழிப்பாதையை நோக்கி அவர்கள் வாழ்க்கை செல்லும். நம்ம இந்த வாஸ்து பற்றி 2-3 விஷயங்கள் தந்திருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோ என்னமோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனோட கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.